எங்க போயிட்டு வரீங்க? போகும்போது தானே கேட்க கூடாது. இப்ப கேட்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து வீடு பாக்குற அளவுக்கு போயிட்டீங்க போல. நான் விஜய் பார்க்க தான் அங்க போனேன். காவேரி அங்க இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. வெண்ணிலா விஷயத்துல பசுபதி விஜய மாட்டி விட்டுருக்கான். அதுல இருந்து அவரை வெளியில கொண்டு வரதுக்கு தான் நாங்க எல்லாருமா சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். என் பேரு யமுனா. நான் விருகம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். வெண்ணிலான ஒரு பொண்ணோட சூசைட் அட்டம் கேஸ்ல நீங்க தேடிட்டு இருக்கிற விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் விஜய் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் சார். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க சார். விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? வாடி. எங்கக்கா? யாரையும் காணோம். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கடி. காவேரி விஜய அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடி. விஜய போலீஸ்ல மாட்டி விட்டதே நான் தான். என்ன சொன்ன? நீதான் மாட்டி விட்டியா? நான் தான் மாட்டி விட்டேன். ஏன் இப்படி பண்ண? இவளும் நிவனும் எனக்கு துரோகம் பண்றாங்க. அவங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து சுத்துறத நிறுத்தவே இல்லையே. வாய் மூடுறி. இன்னைக்கு அற்புதமான சூப்பரான ஒரு கதையை வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணோம் இந்த காலையில. ஸோ இந்த கதை எதை பத்தினா ஒரு குட்டி குழந்தைய பத்தி தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஒரு குட்டி குழந்தை மட்டும் இல்ல, ஒரு சுட்டி குழந்தை, அதை பத்தி தான் நம்ம சொல்றோம். ஸோ பொதுவாக நம்ம வாழ்க்கையில பல தரப்பு மக்களை வந்து பார்த்துருப்போம். குறிப்பா நம்ம வந்து ஒரு வீக்கா ஒருத்தரை கடிச்சா போதும், அவனுக்கு எப்படின்னா ஆட்டையை போட்டு முடிச்சு விட்டுலாம் தான் பொதுவாக நம்ம எல்லாருமே பார்ப்போம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனித குலத்திலே சில பேர் பையா உங்க காடு மேல இருக்கிற 16 டிஜிட் சொல்லு, இவங்கலாம் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த வயசானவங்க, இந்த விஷயம் தெரியாதவங்க தான் குறி வச்சு அவங்க வந்து அவங்க இந்த பணத்தை ஆட்டைய போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பல தட்டு ஆட்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு கதையை தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுட்டி பொண்ணு பாயத்தை ரொம்ப பொண்ணு ஒரு பொண்ணு அவங்க அம்மா திடீர்னு போட்டு கண்ணுக்குன்னு பக்கத்து கடையில் போய் நம்ம 1 கிலோ அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு அந்த சுட்டி பொண்ணு சந்தோஷமாக போக கடைக்கார் எங்க அம்மா எனக்கு 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப ஆஹா காலையில ஒரு சோட்டா பீம் வந்துச்சு, எப்படின்னா இன்னைக்கு ஆட்டையை போட்டு ஏமாத்திடலான்ற எண்ணத்தோட அந்த கடைக்கார் வந்து தோக்கன்னு கண்டிப்பா 1 கிலோ அரிசி நான் கொடுக்குறேன்னு சொல்லி 1 கிலோ அரிசி அப்படி கொடுப்பாரு. அந்த தூக்கி பார்த்தோடனே கடைக்கார் இதை பார்த்தா 1 கிலோ அரிசி மாதிரியே இல்லையே, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படின்னா இல்லையா, கரெக்டா 1 கிலோ இருக்கும். அது மட்டும் இல்லாம வெயிட் கம்மியா இருந்தா உன்ன மாதிரி சின்ன பொண்ணுக்கு தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றப்ப ஆஹா காலையிலே நம்மள ஆட்டோ போட கடைக்காரன் ரெடி ஆயிட்டாண்டா, இவனுக்கு தகுந்த பாடத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்ற முடிவு எடுத்த அந்த பொண்ணு சரி கடைக்கார் 1 கிலோ அரிசியோட விலை என்னன்னு சொல்லுங்க, அப்படியே கண்ணு 25 ரூபாய் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு வந்து காசு கொடுக்கும். சோட்டா பீன் காசு வந்து கம்மியா நீ கொடுத்துருக்க, இது வந்து 1 கிலோ அரிசிக்கான காசே இல்லையே. இல்ல கடைக்கார் அதிகமாக காசு கொடுத்தா உங்களுக்கு இடத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால தான் நான் வந்து கம்மியான காசு கொடுத்தேன். சரி கடைக்கார் அப்படின்னு சொன்னோடனே கண்ணு இருக்கன்னு நான் உனக்கு கரெக்டான அரிசியை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே 1 கிலோ அரிசி கொடுத்துட்டு இதை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா என் செல்ல கண்ணுல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. அந்த குழந்தையோ அந்த கடைக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியை வந்து பாடம் புகுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நபரை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. ஆமாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் யாருன்னு சொல்லுங்கள். திரும்பவும் இன்னொரு கதையில் நம்ம வந்து சந்திக்கலாம். பா.